கைஸ் பண்ணோம்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2024 கால்ஃபர். சரியா, டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 33 ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். சரியா, வேறு எந்த கேட்டகரி அப்ளிகேஷன் போட முடியாது. ஒன்லி விளையாட்டு வீரர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்படும். தமிழ்நாட்டு சார்பாகவும் பாண்டிச்சேரி சார்பாகவும் விண்ணப்பம் வெளியாகி உள்ளது. இதுக்கான கல்வி தகுதி, எந்தெந்த கேம் அடிப்படையில் ஆள் எடுக்கிறாங்க, எந்த சர்டிஃபிகேட் இருந்தால் எலிஜிபிள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை இந்த கேட்டகரிக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் உள்ளே வராங்கன்றதை தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ 1 by 1 உங்களுக்கு புரிய வரும். நேம் ஆஃப் த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன். சரியா, எலிஜிபிள் 10th டிகிரி வரைக்கும் இருக்குது. அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் வேரியஸ் ஆகும். சரிங்களா, இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு அண்டு இது ரெகுலர் பேசிக் தான், கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. இது அதோட அப்ளிகேஷன் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆச்சுன்னா 14/9/2024 ஸ்டார்ட் ஆகி 15/10/2024 முடியுது. சரியா, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனாலேருந்து டிலே பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நெட்வொர்க் இஷ்யூ ஆகும். அதனால் நீங்கள் நம்ம விண்ணப்பத்தை பார்த்த உடனே நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா, இதுக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றதை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ரெகுலர் ஸ்டேட் போர்டு அண்டு சிபிஎஸ்சி 10th படிச்சிருக்கணும். ப்ளஸ் எனி டிகிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி இந்த 2 இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். எந்த துறை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரும் ப்ளஸ் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் கேட்டகிரிக்கும் ஆள் எடுக்கிறாங்க. இந்த எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 10th படிச்சிருந்தால் யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரியா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்தெந்த விளையாட்டு துறைன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கிலையும் மென்ஸு உமன்ஸும் கேட்டிருக்காங்க, ஃபுட்பால்லையும் மென்ஸு உமன்ஸும் கேட்டிருக்காங்க, பேஸ்கெட்லேயும் மென்ஸு உமன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா துறையிலையும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முக்கியமாக வாலிபாலுக்கு மட்டும் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை உமன்ஸுக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை வாலிபாலில். சரிங்களா, நீங்கள் என்ன வாலிபாலில் யூனிவர்சிட்டி அண்டு நேஷ்னல் மீட்டு இல்லை இன்டர்நேஷ்னல் மீட் யாரும் அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே போல் அத்லெட்டிக்லேயும் சேம், உமன்ஸில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, மென்ஸில் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த முறை அத்லெட்டிக்கில் மென்ஸுக்கு ப்ளஸ் உமன்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி தானே ப்ரோ, அது 2 மாவட்டத்தில் மட்டும் தான் அப்ளிகேஷன் போடுவாங்களா, பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட ஆள் எடுத்திருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் அலோன்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இருக்கிறவங்க மட்டும் காம்படிஷன் பண்ண முடியும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க. எந்த சர்டிஃபிகேட் மெரிட்டில் இருக்கோ அவங்க தான் இவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சரிங்களா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் மெரிட்லேயே உள்ளே வந்தால் கூட உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபார்மாலிட்டி தான். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது டைப்பிங் ஸ்பீடில். மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதுமானது. உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் மெரிட் பேசிக் தான் அவங்க ஆள் எடுக்க போகிறாங்க. இது முழுக்க மெரிட் பேசிக் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் குரூப் C and D Form 2 Form 1 மென்ஷனே ஆகிட்டு இருக்கும். சரியா, திஸ் எலிஜிபிள் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் குரூப் C and D அந்த மாதிரி டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. Form 2 எல்லா சர்டிஃபிகேட்லேயும் காமனாக இருக்கும். நீங்கள் பார்த்துங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் SDFI ஸ்கூலில் எல்லாம் நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அண்டர் 19 கேட்டகரியில் SDFI அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஜூனியர் அண்டு சீனியர் யார் வேணால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சப் ஜூனியர் மட்டும் விண்ணப்பிக்க முடியாது. ஒரு வேலைவாய்ப்பு துறையில் எந்த துறையான எடுத்தாங்க அதில் சப் ஜூனியர் கேட்க மாட்டாங்க. சீனியர் அண்டு ஜூனியர் நீங்கள் இறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அவங்க இந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள். ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டில் 18லேருந்து 27 இருக்கணும். மல்டி டாஸ்கிங்கில் 18லேருந்து 27 இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டி பேசிக் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அது காமன், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் காமனு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது.
மற்ற இன்கம் டேக்ஸும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கம்யூனிட்டி பேசிக் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டார்டிங் சேலரி 34,800 வந்து ஸ்டார்டிங் ஆகுது. அது வந்து படிப்படியாக இயர்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது பே லெவலில் பொறுத்து தான். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் அதே கேட்டகிரி 20,000 200 ஓகேவா. 20,000 200 சேலரி இன்க்ரீஸ் இருக்கும். மல்டி டாஸ்கிங் 20,200 சேம் அதே கேட்டகிரி இயர்லி வைஸு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது பே லெவலில் பொறுத்து. இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் வச்சுட்டு இருக்க சர்டிஃபிகேட் எந்த ஃபெடரேஷனு, அந்த ஃபெடரேஷன் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டுத்துறையான்னு பார்ப்பாங்க. அந்த துறையிலேருந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர்னு ஒன்று வரும், இல்லை இன்டிமேட் மெசேஜ் ஏதாச்சும் வரும் கவர்மெண்ட் சைட்லேருந்து, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் ஆர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா ஒரு மெசேஜ் வந்துடும். உங்களே ஷார்ட் லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு போங்க. நீங்கள் அவங்க கூப்பிட்ற டைம் ரிப்போர்ட்டிங் டைம் போகலனா கூட கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வேலைவாய்ப்பை இழந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு அலர்ட்டாக இருக்கணும், சரிங்களா. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயந்தான், சரியா. ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் கட்டியிருப்பதும் எக்ஸாம் கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாருக்கும். ஒரு விளையாட்டு வீரனுக்கு எஜுகேஷன் கம்மியாக இருக்கும், எஜுகேஷனுக்கு விளையாட்டில் கம்மியாக இருக்கும். ஆனால் எஜுகேஷனை விட ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் விளையாட்டுத் துறையிலே வேலையிலையும் முதல் இடத்துல இருப்பாங்க. அது யாருக்கும் தெரியல, சரிங்களா. அதனால் விளையாட்டில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் நல்லா விளையாடுங்க. உங்களோட போஸ்டிங்கை நீங்களே உயர்த்திங்க. இப்போ நேஷ்னல் லெவலுக்கு இல்லைனா அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போராடுங்க. நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் மெரிட்டில் போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஸ்டேட் லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, கூடிய விரைவில் நேஷ்னல் மீட் அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் 2 வாங்குங்க. ஃபார்ம் 2 வாங்கிட்டு அடுத்தது இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒலிம்பிக் அந்த மாதிரி லெவலில் போங்க. இன்றைக்கி நல்ல நாள், அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க. எல்லாேருக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்கின்றது இறைவனை பிரார்த்திக்கிறேன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2024, சரிங்களா. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துட்றேன், ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு டேரெக்டாக கொடுத்துட்றேன். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய எனக்கு உற்சாகம் அது ஒன்று மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே, பை.